என்னடா ஜென்மங்க நீங்கெல்லாம் திமுகக்கு ஓட் போடலன்னா பொதுமக்கள் யூஸ் பண்ற டேங்கை வந்து நீங்க உடைப்பீங்க. ஏன்னா அது நீங்க போட்டு கொடுத்தது. டேய், நீங்க ஒன்னும் உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்ணல. கவர்மெண்ட்ல மக்களுக்காக ஒதுக்குன நிதியில அங்கங்க பிச்சு கொஞ்சமா எரிஞ்சிட்டு மத்ததெல்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டீங்கல்ல. அப்புறம் யார கேட்டடா அதெல்லாம் உடைக்கிறீங்க? ஓட் போடுறது அவங்களோட உரிமை. யாருக்கு ஓட் போட்டா உங்களுக்கு என்னடா? நான் ஆக்சுவலா இதை சொல்லக்கூடாது, ஆனா இருக்கிற உண்மையை சொல்றேன். இந்த மாதிரி தருதலைங்களெல்லாம் பெத்து இந்த மாதிரி திரிய விட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களதான் சொல்லணும். பிள்ளை அடங்காம ஆடும் போதே அடக்கி வைக்கணும். நீங்க இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ இன்னைக்கு நாங்க பண்ண பெரிய சாதனைன்னு சொல்லிட்டு உங்க வீடியோ எடுத்து போய் உங்களை பெத்தவங்க கிட்ட காமிங்க. அவங்க மனசெல்லாம் சும்மா குழு குழுன்னு இருக்கும். டேய், நீங்க பண்ற வேலையால உங்களுக்கு பெத்தவங்களுக்கு தாண்டா அசிங்க அவமானம் எல்லாம் வந்து சேரும். ஏன்னா இப்படி பண்ணி தெரியுறீங்க? இப்ப என்னடானா தண்ணி டேங்க உடைச்சிட்டு இருக்கீங்க பொதுமக்கள் யூஸ் பண்றது. அப்புறம் ஒரு லேடிய வீட்டுல இருந்து வெளியே இழுத்து அடிக்கிறீங்க ஓட் போடலன்னு சொல்லிட்டு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம்? இது மட்டும் இல்ல நண்பா நண்பீஸ், நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஓட் போடுறது இவங்க சொல்லி மத்தவங்களுக்கு அந்த டிஎம்கே ஆளுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இல்ல. உள்ளவே, அதாவது ஓட் போடுற பூத்துக்குள்ளவே அவங்க கேமரா வச்சு பாத்திருக்காங்க. இதுதான் ஓபனான விஷயம், உண்மையான விஷயமும் கூட. இது வந்து காட்பாடி தொகுதியில நடந்த ஒரு இன்சிடென்ட். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலி எனக்கே இன்னைக்குதான் தெரிய வந்துச்சு. ரியலா எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஓட் போடுற பூத்துக்குள்ளவே வந்து கேமரா வச்சு வாட்ச் பண்ணிருக்காங்க. யார் யாருக்கு ஓட் போட்டாங்க அப்படின்றது. அப்புறம் இதுல எங்க அவங்களோட உரிமை இருக்கு? இவங்களுக்கு தான் ஓட் போடணும்னு சொல்லிட்டு எதனா சட்டம் இருக்குங்களா? இந்த அளவுக்கு கேவலமா இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆளுங்கட்சி. இவங்களெல்லாம் என்ன சொல்ல, நாளை பின்ன இவங்க தோத்து போயிட்டாங்கன்னா நாளை பின்ன என்ன, கண்டிப்பா தோல்வி உறுதி ஆயிடுச்சு. அதோட வெளிப்பாடுதான் இதெல்லாம். ஓட் வந்து போடல, போலிங் பூத்ல வந்து கள்ள ஓட்டு போடுறது, இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கேடு கெட்டவங்க எல்லாம் இன்னும் ஒரு 5 வருஷம் நம்ம நாட்டை ஆண்டாங்கன்னா நம்ம எல்லாம் போய் டைரக்டா சேர்ந்துட வேண்டியதுதான். நம்மளெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு அவங்க மட்டும் நிம்மதியா இருப்பாங்க. புரிஞ்சுக்கோங்க.